கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 11:6, ரோமன்ஸ் 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாய் இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா 5வது வசனத்தில் சொல்லிட்டாரு கிருபையினால் மீந்து இருக்கிறவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னு. இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு, எது கிருபை எது கிருபை இல்லை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால், அப்போ கர்த்தருடைய மீட்பின் வேலை, கர்த்தர் நம்மை ரட்சிப்பது எதனால் உண்டாச்சு? கிருபையினால் உண்டாச்சு. கிருபைங்கிறது என்ன? நம்ம அன்ஏர்ன்டு ஃபேவர் என்று சொல்லக்கூடியதா, நம்ம சம்பாதிக்காத தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு தயவு. அது எங்கே தொடங்குது? தேவன்கிட்ட தொடங்குது. யார் அதை தெரிந்து கொள்கிறா? தேவன் தெரிந்து கொள்கிறாரு. யார் அதை பாதுகாக்கக்கூடிய வல்லமை இருக்குது? தேவன்கிட்ட இருக்குது. அப்போ கிருபை என்பது என்ன? கர்த்தர் ஒரு பலமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. கிருபை என்பது தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, ஒரு தயவில்லாத மக்களுக்கு தயவு செய்யக்கூடியது. இது எபேசியர் 2:8 பார்க்குறோம், தீத்து 3:5 பார்க்குறோம், ரோமர் 3:24 சொன்னார். என்ன? நம்ம கிருபையினால் பண்ணப்பட்டோம், மீட்கப்பட்டோம், அப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கிருபை தான் ஆரம்பம், கிருபை தான் நடுவில் இருக்குது, கிருபை தான் நம்மளுடைய ரட்சிப்பினோட முடிவாகவும் இருக்குது. அது என்னவா இல்லை? அது கிரியையினால் உண்டானது அல்ல. அப்போ என்னென்னா, கிருபையையும் கிரியையும் நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. ஏன்னா கிருபை கிரியை ரெண்டுமே ஒன்று, நீங்கள் இதில் இருக்க முடியும், இல்லை அதில் இருக்க முடியும். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரேஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவாங்க. இது ஒன்று இந்த பக்கம், அது அந்த பக்கம். இப்போ ரட்சிப்பு கிருபைனா இதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது, எந்த ஒரு மனித முயற்சியிலையும் பண்ண முடியாது. இது யார் எனக்கு நான் தகுதியானவன் சொல்ல முடியாது. ஆனால் கிருபை அப்போ கிருபை என்பது என்னன்னா, நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். 90% தேவன், 10% நான் செய்கிறது இல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, கிருபைன்னு நம்ம செய்கிறத நம்ம செய்வோம், அவர் செய்கிறத அவர் செய்வார். இல்லை ஒரு சிலர் நினைப்பாங்க கிருபைன்னு என்ன, நீங்கள் நல்லா நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. இல்லவே இல்லை, இது ரெண்டுமே கிடையாது. நீங்கள் கிருபை என்பது என்னன்னு எடுத்துக்கூடாதுன்னா, ஒரு மனித முயற்சிக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பதில்னு எடுத்துக்கூடாது. இது இல்லவே இல்லை. அதனால தான் சொல்லும்போது என்ன சொல்றாரு, கிருபையானது கிருபை அல்லவே. என்ன? கிருபையானது கிருபையாகவே இருக்க முடியவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய கிருபையினால் நம்ம மீட்கப்பட்டோம். அது முற்றிலும் இலவசம், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடியது, நம்ம சம்பாதிக்கலை. இது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இது சம்பளம் கிடையாது. இது நம்ம பெற்ற அருள் இல்லை கொடை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்மள நிறைய பேர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது நம்ம எல்லாருக்கும் அவசியம். என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய கிருபையையும் கிரியையும் ரெண்டா ஒன்று சேர்க்காதீங்க. இந்த மீந்து இருக்கிறவங்க முழுக்க இருக்கிறது காரணம், நீங்களும் நானும் இன்னைக்கும் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறது காரணம் முழுக்க இது கர்த்தருடைய ஆரம்பம், இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய தயவு. இது நம்மளால் உண்டானது அல்லவே அல்ல. அதனால் நீங்கள் தயவு செய்து யாராவது எப்படியாவது நான் முயற்சி பண்ணி கர்த்தர்கிட்டருந்து இதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்க. கிரேஸ் cannot be earned, only received. இதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. கிருபையை ஒருத்தரும் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் தயவு செய்து உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையில் நான் சார்ந்திருக்க, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் சார்ந்திருக்க எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நான் என்னுடைய கிரியையின் மூலமாக இல்லை ஆண்டவரே என்று சொல்லக்கூடியதாக.
அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தயவு செய்து உங்ககிட்ட வரக்கூடிய எல்லா விதமான பொய்கள், நீங்கள் நல்லபடியாக நடந்தீங்க, நீங்கள் நல்லா காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக நேசிப்பார், உங்களை கர்த்தர் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியையின் மூலமாக கர்த்தர் உங்களை இன்னுமா அதிகமாக நேசிப்பார், உங்களை நிறைய இது பண்ணுவார். இல்லவே இல்லை. கிருபை என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அதனால இதை குழப்பாதீங்க. தயவு செய்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். வல்ல பிதாவே, இதோ உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய கிரியை அல்ல, எங்களுடைய நற்கிரியை அல்ல, எங்களுடைய நல்ல நடக்கை அல்ல, நாங்கள் செய்கிற காரியம் அல்ல. இது முழுக்க முழுக்க உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலே நாங்கள் இன்றைக்கும் உம்மை விசுவாசித்து உமக்குள்ளே இருப்பதற்கு காரணம் உம்முடைய கிருபை என்பதை புரிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.